சிவாய நமகா. நம சிவாய சிவாய நமகா. சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இந்த குரோதி வருஷம் உத்தராயணம் இந்த கும்ப மாசத்தில் வருகின்ற அற்புதமான மாசி மகமானது மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. புதன்கிழமையும் சுகர்ம நாம யோகம் கரஜை கர்ணம் திரையோதசி முடிந்து சதுர்தசியும் வருகின்ற அமிர்த யோக சக்திகள் கூடிய மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்திலே தான தர்மங்கள், குறிப்பாக லட்டு தானம், சித்திர அன்னங்கள் தானம், ஏழைகளுக்கு வஸ்திர தானம், பலவிதமான காய்கறிகள் கலந்த அன்னதானத்தை கொடுப்பதால் அவர்களுடைய கூட்டத்தினுள் ஒருவராக ஒரு சித்தனோ மகானோ யோகியோ ஞானிகளோ மும்மூர்த்திகளோ தேவாதி தேவர்களோ கும்பகோணம் மகாமக குளக்கரையிலே பல கோடி லோகத்திலிருந்து வந்து இறங்க இருக்கின்றார்கள். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது சிறிய அளவிற்கு, நமதால் உலக அளவுக்கு செய்ய முடியாது. நாம் பல பேர் சேர்ந்து ஓசை எழுப்பும்போது அது மிகுந்த ஓசையாக ஹரஹரணமா பார்வதி பதையே என்று லட்டு தானமும் அன்னதானமும் மற்றும் இறை சேவைகளும் இறைமூர்த்திகளுக்கு அபிஷேகமும் செய்வதாக உத்தேசிக்கப்பட்டு இறையடியாருக்கலாம். நீங்களும் இதில் நேரடியாகவோ நமது ஆசிரமத்து மூலமாகவோ உங்களது காணிக்கை பொருள்களை தூக்கி கொண்டு அலைய வேண்டாம். ஏனென்றால் இதெல்லாம் சுண்டைக்காய் காம்பனம், சொமகோழி முக்காப்பணம். இப்போ திருச்சியில் குழுமாய் அம்மனுக்கு பன்னீர்கள். இதனுடைய பலன்களை மிக விரைவில் கொடுக்க போகின்றேன். பலன்கள் யார் யாருக்கு எப்படி விதமான பலன்கள், எப்பேற்பட்ட பலன்கள் வரப்போகின்றது என்பதை கொடுக்க இருக்கின்றோம். இந்த மக நட்சத்திரத்திலே சிம்ம ராசியிலே நாம் செய்கின்ற பொழுது, சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது நமக்கு நேரடியாக 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு அதாவது சந்திரனும் சனி சந்திர யோகமாக கிடைப்பதற்கரிய நல்ல பேர்கள். குறிப்பாக மக நட்சத்திரத்தில், பூர நட்சத்திரத்தில், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் மகா திசை, அந்தர திசை இப்படி நடக்கின்றவர்களும், இந்த கேது மகா திசை நடக்கின்றவர்களுக்கும் ஏதோ ஒரு காலத்தில் செய்த காரியத்தினால் சில காரியங்கள் கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கின்றது. திருமணமாகவில்லை, வேலையிலே கொஞ்சம் பிரச்சனை, மனசிலே என்ன இருந்தாலும் நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்கும். ஒரு கல்யாணமாக வேண்டும், வயதான தாய் தந்தையருக்கு நேராக ஒரு சுகமான வாழ்க்கையை அவர்களுடைய ஆசியுடன் செய்து முடிக்க வேண்டும் என்று எத்தனையோ அடியார்கள் தெரிந்தோ தெரியாமலோ பல இடத்திலே எங்களுக்கு ஜாதி மதம் இனம் என்பது கண்டிப்பாக கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். எல்லோரும் ஒன்றாக கொண்டாடுவோம். இந்த மக நட்சத்திரத்திற்கு நீங்கள் உங்களது சிறு காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது நாங்களும் செய்ய இருக்கின்ற அந்த காரியத்தில் அதை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வோம். நீங்களெல்லாம் உங்களது உதவிகளை ஜிபே, அதாவது 8072692476, மறுபடியும் சொல்கிறேன், 80 72 69 24 76 என்கின்ற எண்ணுக்கு இதை நீங்கள் உங்களுடைய எப்பொழுதும் போல இதை அனுப்பி வையுங்கள். நம்மளுடைய மூத்த அடியார் இதை எடுத்து செய்வதற்கு ஒரு உத்தேசம் செய்து இனிமேல் தான் பேசப்போகிறேன். ஏனென்றால் பொறுப்புடன் அந்த ஈடுபாடுடன் செய்கின்ற தலை சிறந்த அடியார்கள் ஒருவர்.
ஒவ்வொரு ஊருக்கும் ஒருத்தரை நம்ம வாத்தியார் நிர்ணயித்து போகிற குழுமாய் அம்மனுக்கு பண்ணீங்க, நாங்கள் எதிர்பார்த்ததை விட வாரி அடித்திருக்கிறீர்கள். ஆகையினால இன்னும் அவர்கள் அன்னதானம் பண்ணவர்கள்லாம் இன்னும் ரெஸ்ட் எடுத்து களைப்பு ஆறவில்லை. அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும். அதுபோல் சிறு 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 வெள்ளம் சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்களே, அப்படி நீங்கள் உடனடியாக இப்பொழுதிருந்தே நீங்கள் சென்றால் நாங்கள் செய்கின்றதற்கு தகுந்த ஏற்பாடுகள், அதற்கான உபகரணங்கள், தேவையான மளிகை பொருட்கள், எண்ணெய்கள், நெய்கள் இதெல்லாம் தேர்ந்தெடுப்பதற்கு பல அடியார்களை உடனடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கும், மக நீராடுவதற்கான ஏற்பாடுகள் ஒவ்வொரு இடத்திலும் தீர்த்தவாரியானது நடைபெறும். எல்லா இடத்திலும் இந்த மகத்தில், அதுவும் இந்த குரோதி வருஷம் ஒவ்வொரு வருஷத்துடைய மக மகிமை ரொம்ப விசேஷம். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வீட்டிலே சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டியது தங்கி இருந்தால், விடுபட்டு போயிருந்தால், தர்ப்பணங்கள் தானங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய இடம் கும்பகோணம் மகாமக குளக்கரை, திருச்சி அம்மா மண்டபம், இன்னும் வேதாரண்யம், ராமேஸ்வரம், கோடியக்கரை, இன்னும் திருப்புல்லானி, பல இடங்களில் சிறப்பானது. இந்த கும்பகோணத்தை அந்த மகாமக தீர்த்தத்திலே மகா சித்தர்களெல்லாம் வந்து புனிதமான மூலிகா சக்திகளுடன் அவர்களுடைய தபோ வலிமையும் நீரில் கரைத்து விட்டு செல்கின்றார்கள். அதில் நீங்கள் நீராடும் பொழுது ஒரு பெரும் சந்தோஷமான மாற்றத்தை மட்டும் கொடுக்க இருக்கின்ற அற்புதமான திருநாள். அருகிலுள்ள விசாலாட்சி விஸ்வநாதர் கோயிலிலே ஜலதேவதைகள் கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி என்று சொல்கின்ற சிலாரூபமாக காட்சி தருவதை நீங்கள் தரிசிக்க வேண்டும். கும்பகோணத்தை சுற்றி உள்ள ஆலயங்களெல்லாம் தரிசனம் செய்யலாம். பெரும் கூட்டம் வரும் பாருங்கள். இந்த வருஷம் ஒரு மகாமகத்தினுடைய பாதி மகம். ஏன்னா கும்பத்திலே குரு இருந்தால் கும்பமேளா, சிம்மத்திலே குரு வரும்போது மகாமகம். இன்னும் 4 வருடங்கள் தான் இருக்கின்றது. அந்த 4 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு மாசி மகத்திலும், ஒரு வருடத்திலே 12 மகம் வருகிறது, மாசி மாதம் வருகிறது. ஆனால் மாசி மகம் வருகின்றது, ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற மக நட்சத்திரத்தில் உயர்வு மாசி மகம், மாசி மாசத்தில் வருகின்ற மகா சிவராத்திரி. இப்படி இந்த 12 வருடங்கள் கிடைத்து வருகின்ற மகாமகத்தினுடைய புண்ணியத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் செய்கின்ற ஒரு இறை காரியங்கள் அத்தனையும் கூட்டு வட்டியாக பெரும் புண்ணிய மூட்டையாக, புண்ணிய மலையாக உங்களுக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட நல்ல நாளை நாம் தவற விடக்கூடாது, நழுவ விடக்கூடாது. வாய்ப்புகளெல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது. மேல நிலையா நீங்கள் செய்த உதவி, ஈடுபாடு, மேல நிலை ஆலயம் மிக விரைவிலே ரொம்ப ஸ்பீடாக வேலை நடக்குது. திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த ஆலயத்தினுடைய கல்லால் ஆன நிலை ஸ்தாபனம் பண்ண இருக்கிறது. உடனடியாக மேல்கூரை மேயப்பட்டு மிக கண்ணிமைக்கும் வேகத்திலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கும்பாபிஷேக நாள் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நமது இறைப்பணியை செய்யுங்கள். அதுதான் என்றென்றுக்கும் உங்களுக்கு நின்று தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். உங்கள் உடனே நம்மளுடனே கூட இருந்து யார் குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தருக. இதான் பெரியவர்கள் சொன்னது. தொடர்ந்து பாருங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதை அருளாளா அருணாச்சலா.